ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜிக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் 2024. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயோ பாட்டனி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பயோ ஜுவாலஜி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு யூனிட் 1லேருந்து யூனிட் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். என்ன மெட்டீரியல் அப்படின்னா நம்மளுடைய விக்டரி மெட்டீரியல்ஸில், சரிங்களா? ஸோ நம்மளுடைய விக்டரி மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து புக் பேக் அண்ட் புக் இன்டீரியர் ரெண்டும் கலந்து எடுத்துருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் அது, சரிங்களா? ஸோ அதை படித்தாலே ஷுவராக போகணுமானது. அதில் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படிக்க முடியாதவங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களே, அவங்களுக்காக வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ளூ கலரில் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் தான், சரிங்களா? ரெட் கலரில் பண்ணியிருக்கிறது எல்லாம் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ ப்ளூ கலர் வந்துட்டு 2 மார்க் அண்டு 3 மார்க் கொஷின்ஸை ஷஃபில் பண்ணி தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு கொஷின்ஸையும் இதில் மார்க் பண்ணியிருக்கிறத ஸ்கிப் பண்ணாமல் படிங்க, சரிங்களா? ஸோ இப்போ 3rd லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ 4th லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து 5 மார்க்கு, சரிங்களா? ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் 5 மார்க்கு, ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு 2 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் அல்லது 3 மார்க் கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ நாட் ஒன்லி ஃபார் திஸ் யூனிட், நான் முன்ன சொன்ன மாதிரியே எல்லா யூனிட்க்குமே மார்க் பண்ணியிருக்கேன், 12 யூனிட்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நிறையா மெட்டீரியல்ஸ் பயாலஜி ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் வந்து நான் அப்கமிங்கில் கொடுக்க போகிறேன், சரிங்களா? கொடுத்துட்டே இருக்கேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் அச்சீவர் பேட்ச்னு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? பயோ பாட்டனி பார்க்காட்டினா பயோ பாட்டனி போய் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ பயோ பாட்டனிக்கு இதே மாதிரியே நான் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குமே வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.